எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 6 லீடர்ஸ் போய் பேசினாங்கன்னு சொன்னாங்க. இந்த இணையதளத்தில், பத்திரிக்கையில், யூடியூப்லலாம் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு தைரியம் இருக்கிற தலைவர்கள் எவனுமே கிடையாதுங்க. எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்காங்க எடப்பாடியை பார்த்து. துளி கூட தைரியம் கிடையாது. ஒருத்தராக அட்வைஸ் பண்ணிங்களா? ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3, 10 தோல்வியா? 10 தோல்வி தோக்குறவன் வந்து ஒரு தலைவனா? அந்த தோல்வியை ஒத்துக்க கூட உனக்கு தைரியம் இல்லை. நீ எல்லாம் ஒரு தலைவனா? உனக்கு ஏன் அந்த சீட்டு? உனக்கு பொதுச்செயலாளர்னு ஒரு சீட்டு. பொதுச்செயலாளர் சீட்டுன்றது யார் இருந்தா? உலகத் தலைவரே பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு புரட்சி தலைவி அம்மா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்த இடத்த நீ ஃபில் பண்ணுற ஒரு ஆளுமையா நீ? உனக்கு என்ன தைரியம் இருக்குது அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு? நீ கார்பரேட் கம்பெனியாக இயக்கிட்டு இருக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு 2500 அடிமைகள் கூட இருக்கிறாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அது சிவி சண்முகம், இந்த வேலுமணி, அப்புறம் வந்து அவர் நம்ம செங்கோட்டையன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இருக்கும்போது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறலாம் சரிமான்னு தலையாட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போ கட்சி தோக்கிறத பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதா? தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் உங்ககிட்டையும் கேட்குறேன் நான். இவங்களெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஒரு புது பொதுக்குழு, திருப்பி செயற்குழு பொதுக்குழுவை போடுங்க. இப்போ கேளுங்க கருத்துக்களை, தொண்டர்கிட்ட கருத்துக்களை கேளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பாக்ஸ் வைங்க. இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் போட்டோம், ஓபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் போட்டோம், சின்னம்மா போட்டோம். யாருக்கு அதிக ஓட்டு வருதுன்னு பாருங்க, அவரை தலைவராகிட்டு போங்க. வேலுமணி போட்டோம், இந்த காமெடி பீஸ் ஜெயக்குமாரும் போட்டோம். யாருக்கு அதிக ஓட்டு தமிழகம் ஃபுல்லாக வந்து போடுறாங்களோ, பாக்ஸில் போடுறாங்க, அவங்களை நீங்கள் தலைவராகிட்டு போங்க. ஒரு தொண்டனுக்கு போட்டால் அந்த தொண்டனாகிட்டு போங்க.